எஸ்விடி டிரான்ஸ். ஸோ இவங்களோட பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி காட்ட போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான லக்ஸரி ஆம்னி பஸ் விலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம விலாகில் பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். எஸ்சிடிசி, அதாவது டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, பிஆர்டிசி, ஸோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். ஆம்னி பஸ் கூட நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் ட்ராவல்ஸ், ஜிஎம்ஆர், ஆர்ஜிபி, ஸோ இந்த மாதிரி சசி ட்ராவல்ஸ், இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் லக்ஸரியான ஆம்னி பஸ் விலாக் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க. ஒரு நியூ ட்ராவல் ஆப்ரேட்டருங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்விடி டிரான்ஸ். ஸோ இவங்களோட பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸஸோட பஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி தான் நிற்கிது. பட் நீங்கள் ஏதோ காட்டுக்குள்ள நின்று பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அவங்களோட பஸ் பார்க்கிங்கு. ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோட சரவணம்பட்டியில் தாங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு, க்ளீனிங் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நான் செல்ஃபியில் காட்டல, ரியர் கேமராவில் காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes பார்க்கலாம். ஸோ பஸ் என்னமோ நைட்டு தான் கிளம்பும். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங்கே பஸ்ஸை வெளிச்சத்துலேயே நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணிடணும்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் டைம்லேயே பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ இருங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரியர் கேமராவில் நம்ம எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ இந்த பஸ் எந்த பில்ட் பண்ணியிருக்காங்க, அந்த என்ன சேசிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இந்த பஸ்ஸோட வேரியண்ட்டு அந்த எல்லாமே மேனுஃபேக்சரிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பாருங்களேன், லோகோ பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கோம். அதை எழுதியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னா பாரத் பென்ஸ். ஸோ பாரத் பென்ஸ் சேசிஸ், இந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எப்படி பார்த்தாலும் BS6 தான். ஸோ ஆமாங்க, BS6 வேரியண்ட் பாரத் பென்ஸ் சேசிஸில் எம்ஜி லீரா கிளைடர்ஸில் பில்ட் பண்ண நம்மளோட எஸ்விடி டிரான்ஸ் பஸ்ஸுங்க. கலரும் செம சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிளைடர்ஸ் ப்ளஸ் எம்ஜி. இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி கிளைடர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கிளைடர்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ் செம சூப்பராகவே இருக்குங்க. எஸ்விடி டிரான்ஸ் இவங்களோட எம்ஜி கிளைடர்ஸ் பஸ்ஸோட இன்டீரியர்க்குள்ளே வந்தாச்சுங்க. செம லக்ஸரியாக இருக்குது. ஸோ இந்த இன்டீரியர் ஷாட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க.
நீங்கள் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, செம ஒரு சூப்பராக லைட்னிங்ஸ்லாம் பார்க்க பக்காவாக இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜி அவங்களோட பில்ட் மேனுஃபேக்சரிங் டேக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டியிருக்காங்க. அண்ட் என்ன மாடலு என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு என்ன எல்லாமே லைனாக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் பட்டன் ஒன்று, எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த அலாரம் லைட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீக்கர்ஸ் கூட இங்கே பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களோட பிராண்ட் SVT போட்டிருக்காங்க. அண்ட் பட்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா லைட்னிங்ஸில் சூப்பராக பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பட்டன்ஸ் ஒவ்வொரு பர்த், அதாவது ஒவ்வொரு பர்த்தோட இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக மேட் போட்டு கீழேயும் ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸ் கொடுத்து நல்லா சூப்பராக கிராண்டாக இருக்குது அந்த லைட்னிங்ஸ் பார்க்க. மேலேயும் லைட்டு, அந்த கீழேயும் பார்த்திங்கன்னா லைட்ஸ் நமக்கு பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம சரவணப்பட்டி, அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமானிட்டிஸ் அந்த இவங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லைனாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ அப்படியே டிரைவர் கேபினை பார்த்துடலாம். ஸோ ஸ்டேரிங்கில் மோஸ்ட்டாக டிரைவருக்கான கண்ட்ரோல் ஸ்டேரிங்லேயே இருக்குங்க. அண்ட் டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட டேஷ்போர்டு BS6 வேரியண்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்டு சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக பிளாக் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் சென்சார், பேக் கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் AC கண்ட்ரோல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க ஓவரால் செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிரைவர் கேபின் நல்லா பக்காவாக ஒரு கார் போல் ஓட்டுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பில்ட்டில் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம பெர்மிஷன் கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா செம ஒரு சூப்பரான ஃபீல். நாங்கள் ஓட்ட தான் முடியல, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் உட்காந்தாது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். செம சூப்பராக இருக்குங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம இதை வந்து இந்த பஸ்ஸுன்றதில்ல, இந்த மாதிரி ஒரு நாள் இந்த பஸ் ஏதாவது ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஓட்டுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட SVT ட்ரான்ஸோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா போர்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்மளோட சூப்பரான SVT ட்ரான்ஸோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ SVT ட்ரான்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் தாங்க. ஸோ காலேஜ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போர்டிங். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 2+1 அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட SVT ட்ரான்ஸ் பஸ் பார்த்திங்கன்னா பஸ் அலர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பர்த் சீட், அதாவது லோவரில் டபுள் பர்த் சீட் தான் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பஸ்ஸில் டோட்டலாக 36 பர்த் இருக்குங்க. ஏன்னா இந்த பஸ்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5 மீட்ரு. ஸோ நம்ம பர்த்துக்குள்ளே வந்தாச்சிங்க. பஸ் கிளம்புற ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பஸ்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமானிட்டிஸ் என்னென்னா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைட்னிங்ஸ் கோல்டன் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. ஃபேஸும் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தெரியுது. சரி வாங்க பஸ்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர், அதாவது டபுள் பர்த்ஸுக்குரிய லக்கேஜ் நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக 2 பேக் வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் 2 கொடுத்துருக்காங்க. அண்டு காலுக்கு, அதை நம்ம கால் வைக்கிறதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் AC வெண்ட் 2 கொடுத்துருக்காங்க.
அண்ட் முக்கியமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவசி கர்டன், அதாவது பார்த்திங்கன்னா டபுள் பர்த்லேயே கூட பார்த்திங்கன்னா ப்ரைவசி கர்டன் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்பிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்ட் போட்ட நமக்கு வந்து சில்கி ஃபினிஷ் பெட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான திக்கான பிளாங்கெட், ஏன்னா ஏசி ஸ்லீப்பர்ன்றதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிளாங்கெட் தேவை, பெட்ஷீட் தேவை. ஸோ அதனால் நமக்கு வந்து நமக்கு திக்கான உள்ளன் பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. அண்டு செப்ரேட்டாக இவங்க பில்லோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா பில்லோ நமக்கு கொடுத்துட்றாங்க. எலிவேட்டட் பில்லோவும் நல்லா பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது, பட் இருந்தாலும் இவங்களும் பில்லோ கொடுத்துட்றாங்க செப்ரேட்டாக. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க பிராண்ட் போட்ட கவர் போட்டிருக்காங்க, ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிராண்ட் போட்டிருக்காங்க. அண்டு பேக் ரெஸ்ட் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக நல்லா லெதர் ஃபினிஷில் பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடிங் லைட் நமக்கு தலைக்கு மேலே 2 பக்கமும், அதாவது அங்கே இருக்குது இங்கே இருக்குது. மொபைல் ஹோல்டர் நமக்கு 2 பக்கமும் 2 மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட் நமக்கு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எஸ்விடி ட்ரான்ஸில் எல்லா பேசஞ்சருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 300 ml பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க பிராண்டிங் போட்ட ஸ்டிக்கரிங்லாம் போட்டது சூப்பராக பார்த்தீங்கன்னா எஸ்விடி ட்ரான்ஸ்னு சொல்லி போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நல்லா சூப்பராக கொடுக்குறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு 2வது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஷியல் வைப்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. அண்டு 3rd இவங்க விசிட்டிங் கார்டு ஒன்று பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அண்டு 4th பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா கீ செயின் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக வந்து இதை வந்து ஒரு பேக்கிங் கவர் பண்ணி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் டாட்டா. ஸோ நம்மளோட எஸ்விடி ட்ரான்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ரூட்டில் இருக்கிற ஒரு போர்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா எங்கே முடியுதுன்னா கருமத்தம்பட்டி டோல், அதாவது கனியூர் டோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த போர்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கேபின் ரைடர் தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கருமத்தம்பட்டி டோல்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் பிரேக் பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா விஜயமங்கல் டோல் பக்கத்தில் தான் விடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இங்கே பார்த்திங்கன்னா கருமத்தம்பட்டி டோல்ட்டே பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. இங்கே ரெஸ்ட் ஸ்டாப்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்கும். ஸோ ட்ராவல் வைஸ் எல்லாமே செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ அதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ எம்ஜியில் பார்த்திங்கன்னா கிளைடர்ஸ், அதாவது BS6 கிளைடர்ஸ்லையும் பார்த்த ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறோம். ஸோ வாங்க தொடர்ந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம ட்ராவல் ரைட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேபின் ரைட் இது பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம வந்து காட்டிட்டு நம்ம தூங்கிட்டு மார்னிங் சென்னையில் போய் எண்ட் பண்ணிக்கலாங்க. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கருமத்தம்பட்டி டோல்கேட் கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா நீட்டாகவே இருக்குங்க. என்னதான் டோல்கேட் ரெஸ்ட் ரூமாக இருக்குது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அப்படியே ஒரு டீ பிரேக் மாதிரியும் டிரைவர் அண்ணாலாம் எடுத்துக்கிட்டாங்க. கண்டினியூ பண்ணி போகலாம் வாங்க.
அதுக்குள்ள சேங்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். பஸ் சர்வீஸ் வந்துட்டேன். சிலிண்டரை அந்த உலமாக போட்டு வச்சுருக்கேன். அது தனியாக இது தனியாக. அப்புறம் வெறும் சிலிண்டர் மட்டும் எடுத்துகிட்டு போனார். இதெல்லாம் புதுசு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறப்பா அப்படின்னு போனார். எதுக்கு வேண்டாப்பான்னா கேட்க மாட்டார். அது புதுசு போட்டு வந்தாரப்பா அப்படின்னாரு. நாங்கள் சமைக்கிறதுல போனால் நாங்கள் விட்டுட்டா தான் சமைக்கிறா. சிலிண்டர் கேஸ் மட்டும் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் தார் ஏற்றிட்டு வருவாங்க. தார் களவு உள்ள பின்னாடி அந்த வண்டியில் முன்னாடி வாங்கி சரியான அடியாக இருக்கு. இறங்குற பிரேக்கே சொல்லுவோம். லெஃப்ட் காலி இல்லை பழைய வண்டி முளைச்சி தெரிஞ்சிருக்காது. பார்த்துருக்க நல்லா இருக்கா? வண்டி ஃபுல்லாக இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முடியாது. சம்பவமா பண்ணி விட்டீங்க. சிவனே அந்த லைட் எடுத்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோதான். மச்சக்கார துணி வேற தெரியுது கருவிகள்.
கேபின் ரைட்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸ் கொஞ்சம் செம ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், அதாவது கருமத்தம்பட்டியிலேருந்து நம்ம சேலம் அவுட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேப்சர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம தூங்கிட்டு மார்னிங் நம்ம சென்னை சிட்டியில் நம்ம வந்து விளாகை எண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் குட் நைட். ஞாபகம் இல்லைன்னா கூட பிரச்சனையில் போய் படுத்துருவேன். hours later. கிளம்பாக்க அப்படியே சத்தம் போடுவோம். கோயம்பேடு வாங்க, லாஸ்ட் ஸ்டாப்னா. ஆனால் இதான லாஸ்ட் ஸ்டாப், வாங்க கோயம்பேடு மெட்ரோ. ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் எஸ்விடி டிரான்ஸு ட்ராவலை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. 25 மினிட்ஸ், அதாவது இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான ட்ராவலுங்க. எஸ்விடி டிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டிங் பஸ் தான் இந்த எஸ்விடி டிரான்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே வீடியோவை என் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு ட்ராவலில் எல்லாமே காட்டியிருப்பேன். உங்களுக்கு உளுந்தூர்பேட்டை பைபாஸ் ஆகட்டும், உளுந்தூர்பேட்டிலேருந்து சேலம் டு உளுந்தூர்பேட்டையிலிருந்து அந்த பைபாஸ் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம். ஸோ அப்படியே நமக்கு போரூர் பைபாஸ் வழியாக நமக்கு கோயம்பேடை ரீச் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி சர்வீஸ் இவங்க, நைட் சர்வீஸ் மட்டும்தான் இவங்க இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ அதை பார்த்து நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா இவங்களோட பஸ்ஸை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட சர்வீஸை கொண்டுட்டு வராங்க. அது மாதிரி பேசஞ்சர்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. க்ரூஸும் பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெண்ட்லியான க்ரூ தாங்க. 2 டிரைவர்ஸு. ஸோ 2 டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அட்டெண்டர் கிடையாது, 2மே டிரைவர்ஸ், டிரைவர் ப்ளஸ் அட்டெண்டர். ஸோ அவங்களே தான் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே நமக்கு சூப்பராகவே இன்றைக்கி எஸ்விடி டிரான்ஸோட வீடியோ பக்காவாக அமைஞ்சுதுங்க. அண்ட் ப்ரைஸ் டிசைன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சொல்ல மறந்துருந்தாலும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதாவது அவங்க வெப்சைட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஏதாவது நான் சொல்ல மறந்துதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அவங்களோட ஏசி சில்னஸ், பஸ்ஸோட இன்டீரியர்ஸு ஏசி சில்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு.
எம்ஜி கிளைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாகவே இருக்குது. அண்ட் சில்னஸும் சரி அண்ட் ட்ராவல் பண்ணுறதும் சரி பாரத் ஃப்ரெண்ட்ஸு எப்பயுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் டிரைவர்ஸுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணுற நமக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டாகவே இருக்குங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அதுவும் கோயம்புத்தூர் டு சென்னைக்கு ஒரு பக்காவான சர்வீஸை அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க, டெய்லி கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஒரு சூப்பர் ட்ராவலோட நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து வீடியோ வென் பண்ணலாம். அன்டில் தர் பை ஃப்ரம் தாமோதரன்.